ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நார்மலாக மல்லி சட்னி செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொத்தமல்லி சட்னியை செஞ்சு பாருங்கள். 4 தோசைக்கு 8 தோசையை சாப்பிடுவீங்க. மறுபடியும் செய்வீங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பை சேர்த்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இந்த உளுந்தம்பருப்பையும் கடலைப்பருப்பை மட்டும் லோ ஃப்ளேமில் வதக்கிக்கோங்க, இல்லைன்னா கருகிடும். இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் 2 வரமிளகா, நான் ஒரு பச்சை மிளகா மட்டும் சேர்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. நீங்கள் காரமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் 4 வரமிளகா 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 4 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை பார்க்குறவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்புறம் அது லைட்டாக ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்னதாகவும் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் பெருசாகவும் சேர்த்துக்கலாம். பெருசாக சேர்த்திங்கன்னா கொஞ்சம் காரத்தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கிறேன். உப்பை ஆட் பண்ணும்போது வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வந்துடும். இந்த டைமில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துருக்கேன். தக்காளியை சேர்த்து லைட்டாக வதக்கினா போதும். நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்களும் யாராவது இந்த மாதிரி மல்லி சட்னி செய்வீங்களான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் மல்லிக்கட்டை ஒரு அரைக்கட்டு மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். மல்லிக்கு பதிலாக புதினாவும் சேர்த்து நீங்கள் புதினா சட்னி மாதிரியே செஞ்சுக்கலாம். மல்லித்தலையை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த சட்னி இட்லி, தோசை எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மல்லி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 மூடி தேங்காயையும் பாதி தேங்காவை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இல்லை 1/4 மூடி தேங்காய் கொஞ்சம் உங்களுக்கு சட்னி அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1/4 மூடி சேர்த்துக்கலாம். நான் 1/4 மூடிலையும் பாதி தான் சேர்த்துருக்கேன். தேங்காய் ஆட் பண்ண உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த அந்த ஹீட்டிலேயே இதை நம்ம லைட்டாக வதக்கி விட்டால் போதும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இதை நம்ம சேர்த்துக்கலாம். இதை சேர்க்கறதுக்கு முன்னாடி ஆற வச்சு நல்லா கொஞ்சம் கூலானதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச இந்த சட்னியை ஒரு கிண்ணத்தில் மாற்றினதுக்கப்புறம் தாளிப்பு சேர்த்தா நம்மளோட டேஸ்டியான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடும். நீங்கள் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.